Hey guys, good morning. Today's date is 3/7/2026. Weekend. ஆக்சுவலாக இன்றைக்கி பேங்க் ஹாலிடே வேறு யூஎஸில். ஸோ நேற்று மார்க்கெட் ஆக்சுவலாக என்ன பண்ணிடுச்சுன்னா 1 ஹவர்லேருந்து நம்ம ரிஜெக்ட் ஆகும்னு நினச்சோம். பட் டோட்டலி ஆப்போசிட். மார்க்கெட் இதை ஒரு ஸ்வீப்பாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த இடம் ஒரு ஸ்வீப்பாக நம்ம கன்சிடர் பண்ணோம். இது ஒரு ஸ்வீப்பாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் மார்க்கெட் ஆக்சுவலாக என்ன பண்ணிடுச்சுன்னா இங்கேருந்து ஒரு புல் பேக் இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு அகைன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று லண்டனில் அப்படியே கன்சால்டேட் ஆகிட்டு நியூயார்க்கில் நல்லா பை ஆகி இன்றைக்கி ஏஷியாலேயும் அந்த பையை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 4 ஹவரில் பாருங்கள், இது ஒரு நல்ல எம்எஸ்எஸ். ஸோ மார்க்கெட்டில் நம்ம இதுக்கப்புறம் செல் பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இது 4 ஹவர்லேயே எம்எஸ்எஸ். ஸோ 4 ஹவரில் மார்க்கெட் ஒரு பாடி க்ளோஸே வச்சிருச்சு. இது நேற்று நம்ம பார்த்தது ஸ்வீப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் மார்க்கெட் பாருங்கள், அந்த ஸ்வீப் கேண்டிலேயே பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ லிட்ரலி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் வச்சு பைக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 ஹவர்லேருந்து நம்ம பார்க்கும்போது இது மார்க்கெட்டில் ஒரு வீக்லிக்கே கரெக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ வீக்லிக்கு கரெக்ஷன்னா நம்ம எப்படி பார்க்கணுன்னா லோ டு ஹை, த ஹையர் லோ, லோ அண்ட் ஹை, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் லோ, லோயர் ஹை அண்ட் லோயர் லோ, அகைன் ஒரு லோயர் ஹை, லோயர் லோ. அப்போது 4 ஹவரில் எம்எஸ்எஸ் நடந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா வீக்லிக்கு ஒரு கரெக்ஷன். இப்போ வீக்லிக்கான கரெக்ஷனாக இருந்தால் மார்க்கெட் மினிமம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும். என்ன ரேஞ்சு? 4477. ஸோ இந்த வீக்கு நல்லா புலிஷாக முடிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக மார்க்கெட் பாருங்கள் இந்த ஹைஸ் எல்லாம் போய் எடுத்துரும். ஸோ டேயில் அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். பாருங்கள், டேயோடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது மார்க்கெட் இந்த லோயர் ஹை வச்சு, லோயர் லோ வச்சு, லோயர் ஹை வச்சு அகைன் மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா கீழே இந்த லோவை எடுத்துட்டு டேலேயே நமக்கு ஒரு இன்டர்னல் எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சு. பாருங்க, இந்த லோவை மார்க்கெட் எடுத்து ஹையை பாடி க்ளோஸ் செஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணணும், இப்போது டேலேயே நமக்கு இங்கேருந்து மேலே ஏறணும். ஸோ இதுதான் இன்னைக்கான கோல்டோடைய, இன்னைக்குன்றல ஓவராலாக ஹையர் டைம் ஃப்ரேமோட அனலைசிஸ் தான். வீக்லிக்கு கரெக்ஷன், டேவும் மார்க்கெட் பைக்கு மாதிரி எம்எஸ்எஸ் வச்சிருச்சு. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இதுதான் 4382. ஸோ இந்த ஹையை போயிட்டு மார்க்கெட் எடுத்துட்டு மேபி இந்த டிமாண்ட்லேருந்து இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோட கோல்டு அனலைஸ். ஹையர் டைம் ஃப்ரேமில், லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாலும் சேம் பை தான். மார்க்கெட் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ 1 ஹவரில் நேற்று அது ஒரு எம்எஸ்எஸ் அந்த ஸ்வீப்பை பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ தட்ஸ் இட். ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. ஸ்ட்ரக்சர் மாறினதுக்கப்புறமா நம்ம எப்படி பார்க்கணுன்னா இப்படி தான் பார்க்கணும். ஹையர் ஹை ஹையர் லோ, அகைன் ஒரு புல் பேக். இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மேலே ஏறி இந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லா லிக்விடிட்டியும் மார்க்கெட் டார்கெட் பண்ணிட்டு போகும். பட் இன்னைக்கு நியூயார்க் யூஎஸ் ஹாலிடே. ஸோ நியூயார்க் செஷனில் மார்க்கெட்டில் மூமெண்ட் இருக்குமான்றது தெரியலை. ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிதுன்னா நம்ம எடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஏஷியாலேயே பார்த்தீங்கன்னா நேற்று நியூயார்க்கில் பை ஆனது, ஆக்சுவலாக அந்த நியூஸில் நடந்த பை இது எவ்வளோ பையாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட மார்க்கெட் நேற்று ஒரு 780 பிப்ஸ் பை, 780 பிப்ஸ் பை ஆகி அகைன் மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னா 15 மினிட்ஸில் ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 400 பிப்ஸ் ஃபால் ஆகி அகைன் மார்க்கெட் இந்த லோவெல்லாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் வச்சு ஏஷியாவில் பையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏஷியாவில் எவ்வளோ பையாக இருக்குன்னு பார்ப்போம். 740 பிப்ஸ், அதே தான். ஸோ அதான் கைஸ், இப்போ மார்க்கெட் நமக்கு என்ன நடக்கணும்னா
அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகணும். மார்க்கெட் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏறலாம். 4 ஹவர்லேயும் நமக்கு இந்த ஹையை எடுத்திருக்கு இல்லையா, எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக 4 ஹவரில் ஆக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் நமக்கு 4143 இந்த ரேஞ்ச் கிட்ட வந்துச்சுன்னா ஒரு நல்ல பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்ப்போம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ this is it. So that's it guys. See you on next video. Thank you so much.